அடுத்ததாக அல் அம்ரு பிஷ்ஷைஇ நஹியுன் அன் தித்திஹி. ஒன்றை கொண்டு ஓர்டர் போடுறேன் என்றால் அல்லது கட்டளை இடுகிறேன் என்றால் அர்த்தம் என்றால் அதற்கு எதிரான ஒன்றை அவர் தவிர்த்து கொள்ளணும். வல் அம்ரு பிஷ்ஷைஇ நஹியுன் அன் தித்திஹி. ஒன்றை ஒருவருக்கு ஓர்டர் போடுறார் என்றால் அதோடைய அர்த்தம் என்ன? அதோடைய எதிரே செய்யாமல் இருக்கிறார். ஒரு ஆளுக்கு சொல்றீங்க அமைதியாக இரு, உஸ்குன், நீ அமைதியாக இரியன்னு சொல்றீங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர் அப்ப அந்த தன்ஹாஹு அனி தஹர்ருக், அசைய வேண்டாம்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க உஸ்குன் என்றால் அர்த்தம் என்ன? ஐ லா தத்தஹர்ரக்னு சொன்ன மாதிரி இருந்தீங்க. அதே போல ஒரு ஆளுக்கு சொல்றீங்க லா தத்தஹர்ரக், நஹியன்னு கொடுக்குறீங்க, ஒன்று செய்யாதேன்னு. அது மானா என்ன? உஸ்குன், நீ அமைதியாக இரி என்று அர்த்தம். வன்னஹி அனி ஷைஇ அம்ரும் பிதுத்திஹி. அதை இமாம் ஜலாலுத்தீன் அவர்கள் வழங்கப்படுத்தும் போது உஸ்குன் ஃபைதா கால லஹு உஸ்குன், நீ அமைதியாக என்று சொன்னால் கான நாஹியன் அனி தஹர்ருக், அவர் அசையாமல் இருக்குமாறு கேட்டவராக போய்விடுவார். அவு லா தத்தஹர்ரக், நீ அசையாதே என்று சொன்னால் கான ஆமிரன் லஹு பிஸ்ஸுகூன், அமைதியாக இரு என்று சொல்லி ஓர்டர் போட்டதா பேத்து. அப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. அல் அம்ரு பிஷ்ஷைஇ நஹியுன் அன் தித்தி, அந்நஹியு அனி ஷைஇ அம்ரும் பிதுத்தி, அந்த ரெண்டு விஷயம் இருக்கு. அப்ப வல் அம்ரு பிஷ்ஷைஇ, அப்ப முதலாவது பார்ப்போம் வல் அம்ரு பிஷ்ஷைஇ நஹியுன் அன் தித்தி. ரெண்டாவது வன் நஹியு அனி ஷைஇ அம்ரும் பிதுத்தி. அப்ப ரெண்டுக்கும் பொதுவான உதாரணம் தான் நான் இப்ப சொன்னது. உஸ்குன் என்று சொன்னால் நீ அமைதியாக இரு என்று சொன்னால் அசையவானா என்று சொன்ன மாதிரி, நீ அசையாதே என்று சொன்னால் அமைதியாக இரு என்று சொன்ன மாதிரி. அடுத்ததாக ஒரு கட்டளையிடப்பட்ட விஷயத்தை அந்த கட்டளையிடப்பட்ட நபர் செய்யும் பொழுது அந்த கட்டளையிடப்பட்ட விஷயம் அவருடைய அந்த பொறுப்பிலிருந்து உஹுதாண்ட பொறுப்பிலிருந்து அல்லது அவருடைய திம்மத்திலிருந்து அல்லது அவருடைய மஸ்ஊலியத்திலிருந்து நீங்கி விடுகிறது. அப்போ அவர் செய்த செயல் போதுமானது. எதுக்கு போதுமானது? இந்த கட்டளை வீழ்ந்து விட்டது, இத்துடன் இவருடைய பொறுப்பு முடிந்து விட்டது என்பதற்கு அடையாளமாக கருதப்படும். அதைத்தான் இமாமுல் ஹரமீன் அவர்கள் சொல்கிறார்கள், வைதா ஃபுஇல, அந்த கட்டளையிடப்பட்ட விஷயம் செய்யப்பட்டால் யஹ்ருஜு, அந்த கட்டளையிடப்பட்டவர் வெளியாகி விடுவார், அனில் உஹ்ததி ஐ அல் உஹ்தத்தில் அம்ரி, அந்த கட்டளையின் பொறுப்பில் இருந்து அவர் நீங்கி விடுவார். அதை விளங்கப்படுத்திடுவார். வைதா ஃபுஇல பில் பினாஇ லில் மஃஊல் ஐ அல் மஅமூர் பிஹி, அந்த ஏவப்பட்ட விஷயம் செய்யப்படும் பொழுது யஹ்ருஜுல் மஅமூர், ஏவப்பட்டவர் வெளியாகி விடுவார், அனில் உஹ்ததி ஐ உஹ்தத்தில் அம்ர், அந்த கட்டளையின் பொறுப்பிலிருந்து, அந்த கட்டளையின் திம்மத்திலிருந்து, அந்த கட்டளையின் பொறுப்புணர்ச்சியிலிருந்து, மஸ்ஊலியத்திலிருந்து அவர் வெளியாகி விடுகிறார். எத்தசிஃபுல் ஃபிஅல், அவர் அந்த கட்டளையை நிறைவேற்றி செஞ்ச அந்த செயல் பில் இஜ்ஸா, போதுமானது. உதாரணமாக தொழுதுட்டாருன்னு சொன்னால், அப்போ தொலை சொல்லி ஓர்டர் வந்திருக்கு, அந்த தொழுதுட்டாருன்னு சொன்னால் அந்த சலாத்துஹு முஜ்ஸியா சஹீஹா, அவருடைய இபாதத்து போதுமானதாக, அவருடைய கடமையை செய்தவராக அவர் கவனிக்கப்படுவார். நாங்கள் அம்ரு என்றால் என்ன என்பதை நாங்கள் முன்பு பார்த்தோம். அதனுடைய எதிர் சொல்தான் அந்நஹி. அப்போ வன்னஹிக்கு நஹி என்பதற்கு வரவிலக்கணம் சொல்லும் பொழுது இமாமுல் ஹரமீன் அவர்கள் வன்னஹியு இஸ்திதாஉ தர்க் பில் கவுல், ஒன்றை விடுமாறு வேண்டுதல். இஸ்திதாண்ட தலப், இஸ்திதாஉ தர்க் என்ற ஐ தலபு தர்க், விடுமாறு வேண்டுதல். பில் கவுல், சொல்லின் மூலமாக வேண்டுதல் கொடுக்கிறது. மிம்மன் ஹுவ தூனஹு, தனக்கு கீழே உள்ளால்ட்டே அலா சபீரில் உஜூப், கட்டாயம் இதை நீங்கள் என்ன விடவோணும் என்று கேட்டுக்கொள்வது தான் என்ன இஸ்திதா. அப்போ இதை இமாம் மஹல்லி அவர்கள் வன்னஹியு இஸ்திதாஉ ஐ தலபு தர்கி பில் கவுலி மிம்மன் ஹுவ தூனஹு அலா சபீரில் உஜூப் அலா விசானி மா தகத்தம ஃபி ஹத்தில் அம்ரு. நாங்கள் முந்தி படித்தோம் என்ன, ஒரு அம்ரு வந்துக்கிட்டு தண்ட தரத்தில் உள்ள ஒரு ஆள்கிட்ட கேட்குற இல்திமாஸ், வினயமாக வேண்டு கொள்வது. தனக்கு மேலே உள்ள ஒரு ஆள்கிட்ட கேட்கக்குள்ள சுஆல் அல்லது துஆ நாங்கள் அல்லாஹ்விட்ட கேட்குறோம்,
இது வந்து சுஆல், அல்லது நம்ம ஒரு ஜனாதிபதியிட்ட ஒரு அமைச்சர்கிட்ட ஒரு வேண்டுகோள் கொடுக்கிறோம், அது சுஆலாக கருதப்படும். அடுத்ததாக ஒரு விலக்கப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் செய்தால் அந்த செய்த விடயம் கணக்கிடப்பட மாட்டாது. அதாவது ஒரு விஷயம் தடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதன் தடுக்கப்பட்ட விஷயத்தை செய்கிறார், அந்த தடுக்கப்பட்ட விஷயத்தை அவர் செய்கிறார் என்றால் அது கணக்கிலே எடுக்கப்படாது, அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அது ஃபசாத் என்று சொன்னால் ஐ லா யுஅத்தது பிஹா வயதுல்லு நஹி வந்து யதுல்லு அலா ஃபசாதில் மன்ஹி அன்ஹு, எது தடுக்கப்பட்டதோ அது செல்லுபடியற்றதாக போய்விட்டது என்பதை காட்டும். வயதுல்லு நஹியுல் முத்லகு ஷர்அன் அலா ஃபசாதில் மன்ஹி அன்ஹு, அது தடுக்கப்பட்டது ஃபசாத் ஆகிவிட்டதாக ஃபில் இபாதத், வணக்கங்களிலே. அப்புறம் ஒரு முஆமலாத்தையும் சொல்லுவார். இப்போ வணக்கத்திலே ஃபில் இபாதத் சவா, இப்போ இந்த வணக்கத்தை செய்யவானான்னு ஏன் சொல்லப்படுது? சவாஉன் நுஹிய அன்ஹா, அதை அந்த வணக்கத்தை செய்ய வேண்டாம் என்ற தடை வந்திருக்கிறது. ஐனிஹா, அந்த வணக்கத்துக்காக வேண்டியே வந்திருக்கிறது. எப்படி கசலாத்தில் ஹாயுரி வசௌமியா, ஒரு மாதவிடாய் உள்ள பொம்பளை என்ன செய்கிறான், தொழுகிறா, அந்த தொழுகை வந்து தொழுகையிலாது, அது தொழுகை வந்துட்டு ஹராம், அப்போ அது நஹி இருக்குது. அதே போல் மாதவிடாய் உள்ள பொண்ணு வந்து செய்ய முடியாது, நோன்பு பிடிக்க முடியாது, நோன்புக்கு நஹி இருக்குது. அவள் அந்த தொழப்படான்னு சொல்கிறது அந்த தொழுகையே கூடாது என்பதற்காக வேண்டித்தான். அப்போ அந்த தொழுகையோடு சம்பந்தப்பட்டிருக்குது, அடிப்படை விஷயம் அந்த தொழுகையோடையே சம்பந்தப்பட்டிருக்குது. இன்னொன்று இருக்குது அம்ரின் லாசிமின் லஹா, அந்த தொழுகையோட அந்த அந்த விளக்கப்பட்ட வணக்கம் இருக்குதானே அதோட இணைஞ்சிருக்கக்கூடிய ஒன்றுக்காக வேண்டி. எப்படி கசௌமி யௌமின் நஹர், கசௌமி யௌமின் நஹர், அதாவது பெருநாள் நாளையில நோன்பு பிடிக்கிற மாதிரி. இப்போ பெருநாள் நாளுங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை, ஆனால் அந்த பெருநாள் நோன்புல அந்த பெருநாள் நோன்பு பிடிக்கிறதா பிரச்சனை. இப்போ அங்கே முந்திய உதாரணம் அப்படி இல்லை, தொழுகை ஒரு ஹைவான பொண்ணு வந்து தொழுகிறதே ஒரு பிரச்சனை. இங்கே அப்படி இல்லை, அந்த இங்கே வந்து பெருநாள் வந்து ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் பெருநாள் அன்று நோன்பு பிடிக்கிறது கூடாது. அப்போ எனவே அம்ரின் லாசிமின் லஹா, அப்போ லாசிமின் லஹான்னு சொன்னால் இப்போ அதுக்கு நாங்கள் சொல்லலாம் லாசிமின் லஹான்னு சொன்னால் லா யன்ஃபக்கு அன்ஹு சொல்லி அதோடு சேர்ந்து இணைஞ்சு வர்றது. அதுபோல் வஸ்ஸலாத்து ஃபில் அவுகாத்தில் மக்ரூஹா, அடுத்தது மக்ரூஹான நேரங்களில் என்னது தொழுகிறது. இப்போ சூரியன் உதிக்கக்குள்ள, அல்லது சூரியன் மத்தியில் இருக்கக்குள்ள, அல்லது அசருக்கு பிறகு, அல்லது சுபவுக்கு பிறகு என்ன செய்கிறது, தொழக்கூடிய தொழுகை. இப்போ இது வந்துட்டு ஷாஃபியாக்கள்கிட்ட இது மக்ரூ தஹ்ரீமா மக்ரூ தன்சிஹாங்கிறதுல ஒரு பிரச்சனைக்கு ராஜிஹான்னு சொல்ல என்ன அவங்கள்ட்ட மக்ரூ தஹ்ரீம். அப்போ இந்த இடத்துல என்ன செய்யறது தொழுகை பிரச்சனையே இல்லை, ஆனால் இந்த நேரத்தில் தொழுகிறது தான் அம்ருன் லாசிம் இல்லாதான் என்ன பிரச்சனை. அதே போல் அப்போ வணக்கத்துகளில் எது தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை என்ன தொழுகிறது கூடாது. அப்போ அது ஃபசாதில் மன்ஹி அன்ஹுங்கிறத காட்டும். அதே போல் அந்த கப்ரு இல்ல பள்ளியில் தொழுகிறது லஅனல்லாஹுல் யஹூத வன்னசாரா இத்தகது குபூர அன்பியாஇஹிம் மசாஜித். அப்போ ரசூலுல்லாஹ் அந்த செயலை செய்யவானான்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, ஒரு வலியுடைய அல்லது நபியுடைய கபரில் ஒன்றை கட்டப்பட்டிருந்தால் அது நாங்கள் என்ன செய்ய முடியாது, அதில் தொழுகையில் தொழுதா அந்த தொழுகை என்ன கூடாது, பாத்திலாவா இல்லை, விளங்குதானே. ஆனால் சில ஆட்கள் வந்து பிரிக்கிறாங்க, அந்த கபருக்காக வேண்டி தொழுதா என்ன செய்யும், அந்த தொழுகை பாத்திலாகும், அது ஃபசாதாகி ஃபாசிதாகி வரும். அந்த கபருக்கு இல்லாமல் ஒரு பள்ளிலாம் தொழணும், அவர் கபரு ஒரு கணக்கு இல்லை, அல்லது அந்த தொழுகை இந்த கபரை கொண்டு நான் பறக்கத்து பெறல என்ற ஒரு நோக்கம் இருந்தால் அந்த ஃபசாதாகாதுன்னு சொல்கிறார்களும் இருக்கிறாங்க. ஆனால் லாஹிருல் நஹியை நாங்கள் பார்க்கக்குள்ள என்ன கபருள்ள பள்ளியில் தொழுகிற வந்து தொழுகை கூடாது. அப்போ கைருல்லா இந்த போட்டிக்கு அம்ரின் லாசிம் இல்லை. அப்போ அதோட ஒட்டுநத்தோட உள்ள விஷயம்.
இன்னொன்று இப்போ கைர் லாசிமுக்கு என்ன உதாரணம் என்றால் அஸ்ஸலாத்து ஃபில் ஹம்மாம். ஒரு இப்போ ஒரு உதாரணம் கொழும்புல இல்லை வேறு வேறு இடங்கள்லாம் பார்க்குறோம், என்ன செய்ய ஹம்மாம் ஆம் இருக்குது, பொதுவாக எல்லோரும் போய் என்ன செய்கிறது குளிக்கிற இடம். அடுத்தது இன்னொன்று இருக்குது வீடுகளில் இருக்கக்கூடிய என்ன ஹம்மாம். அப்போ இதுகளில் தொலைப்படாண்டு நகி வந்திருக்குது. நகி வந்திக்கன்னா அந்த வந்த ஹதீஸ் எல்லாம் வைஃபானது. ஹம்மாமே ரசூலா காலத்தில் என்ன இருக்கல, அவங்கள்ட்ட அப்படி ஒரு ஹம்மாம் உண்டு அவங்கள்ட்ட இருக்கல. அந்த ஹதீஸ் லைஃப் ஆனதோட மத்தினிலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. வந்த சனது ரீதியாகவும் பிரச்சனைக்கு இமாம் திருமதி போன்றாக்கள் அதை லைஃப் ஆக்கியிருக்கிறாங்க. அது காரணம் ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன செய்யுது, அவங்க வீடுகளில் டாய்லெட் வைக்கிறதில்ல. நாம் இப்போ நம்ம காலங்களில் தான் இப்போ என்ன செய்கிறாங்க டாய்லெட் வச்சுக்க. அந்த காலத்தில் வீட்டில் டாய்லெட் வைக்கிறாங்க. வெளியே தான் வெட்டைக்கு தான் போவாங்க. முந்தி சொல்லுவாங்களே வெட்டைக்கு போகிறேன், டாய்லெட் இல்லை, வெட்டைக்கு வெளியான பகுதியை போய் தான் தங்களோட தேவையை கழிப்பாங்க, செஞ்சுக்குவாங்க. அதே போல் குளிக்கிறண்டாலும் தண்ணி எடுத்து நெஞ்சிக்குவாங்க. ஒரு மண் உள்ள பகுதியை பார்த்து அவங்களோட வீடுலாம் குளிக்க. அந்த தனியாக ஹம்மாம்ன்ட்டு அவங்கள்ட்ட இருக்கல. அப்போ அது சஹாபாக்கள் ஷாம் தேசத்துக்கு போனதான் அங்கே தான் போனாங்க. ஹம்மாமாத்துகள் இருக்குது. ஹம்மாமாத்தில் அது யார் கிறிஸ்தவர்கள் கையில் இருந்தது ஹம்மாமாத். அதாவது ஷாமில் வந்து ரோமர்களுடைய ஆதிக்கத்துக்குள் இருந்து ரோமர்கள்ட்ட ஹம்மாம் ஆம் இருந்துச்சு, பொதுவான ஒரு ஹம்மாம். அதுக்கு பிறகு தான் அந்த என்ன செய்யுது, அந்த அரபிகள் அதில் அவங்களுக்கு அறிமுகமாகுது. அப்போ இப்படியும் இருக்குதுன்னு சொல்லி. அப்போ எனவே ஹம்மாமில் வந்த ஹதீஸெல்லாம் என்ன லைஃபான ஹதீஸ். சரி, சஹி என்று வைத்துக்கொண்டால் இப்போ என்ன அது வந்துட்டு அது தொழுகா என்ன தொழுக கூடுமா? அந்த ஷாய் மதபில் சொல்கிறாங்க தொழுகை. ஏனெண்டா வந்துட்டு கைர் லாசிம் இல்லஹா உலங்கு தானே தான் சலாத்துல் ஹம்மாம்ங்கிறது என்ன இல்லை, அந்த அலி அம்ரின் கைர் லாசிம் இல்லஹா. அப்போ எனவே அது மக்ரூஹாக இருந்தாலும் என்ன கூடாது. இஸ்லாக்கள் ஷைத்தான் ஒன்று செய்கிற இடம். அடுத்தது அவுரத்துகள் காட்டப்படுற இடம். இப்படியாக பல காரணங்கள் சொல்கிறாங்க. அல்லது ஷைத்தானுடைய வஸ்வசா அங்கே வரலாம். இப்படியான பல காரணங்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்ரின் கைர் லாசிமுக்கு தான் உதாரணம் சொன்னேன். அம்ரின் லாசிம் இல்லஹான்னு வந்து இப்போ கைர் லாசிம் கேட்பீங்க அப்புறம் அவர் சொல்லுவார் இன்ஷா அல்லாஹ். அப்போ இது அலா ஃபசாதில் மன்ஹி அன்ஹு ஃபில் இபாதத். வணக்கங்களில் ஒரு விஷயத்தை செஞ்சால், விளக்கப்பட்ட ஒரு விஷயத்தை செய்தால் அந்த வணக்கம் செல்லுபடி ஆகாது. ஒஃபில் முஆமலாத் கொடுக்கல் வாங்கல்லையும் என்ன இப்போ எப்படி இபாதத்தை பிரித்தாரோ லி ஐனிஹா அவுலி அம்ரின் லாசிமின் லஹா என்று பிரித்தாரோ அதே போல் முஆமலாத்தையும் பிரிப்பார். இப்போ என்ன ஒஃபில் முஆமலாத்திலையும் தடை செய்யப்பட்ட ஒன்றை செய்தால் அதுவும் என்ன லா யுஅத்தத் பிஹி. எப்போ இதா ரஜா இலா நஃப்ஸில் அக்த், அதே உடன்படிக்கையில் அது சம்பந்தப்பட்டதாக இருந்தால், அதோட ஒன்று சேர்ந்ததல்ல, நுழைஞ்சதல்ல, அதோடே அந்த அக்தோடே இருக்குது. கமாஃபி பைஇல் ஹசாத்தி, பொடிக்கற்கள் வியாபாரம். பொடிக்கற்கள் வியாபாரம் என்றால் என்ன? இப்போ ஒரு ஆள் சொல்கிறாரு, இந்த அரிக்கு உதாரணமாக துணியெல்லாம் இருக்குது, 1 2 3 4 5 அப்படின்னு துணி இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன் பிஅத்துக மின் ஹாதிஹில் அஸ்வாபி மா தகவு அலைஹில் ஹசாத்து. இந்த கல் போய் எதில் விழுகுதோ அதை நான் உங்களுக்கு விற்று விட்டேன். கல் போய் எதில் விழுந்து விட்டோ அப்போ அங்கே ஜஹாலத்து இருக்குது, கரார் இருக்குது. இப்போ அதனால் இந்த பைய கூடாது. அப்போ இந்த பையுல் ஹசாத்தில் வந்து என்ன என்றால் அப்போ இந்த பையுல் ஹசாத்து கூடாதுன்ற ஜாஹிலியாக்கள் இருந்திருக்குது. அது இஸ்லாம் வந்து நெஞ்சு தடை செஞ்சு இஸ்லாம் வந்து. அப்போ அந்த அக்குதே என்னையா இருக்குது, அந்த நான் எதை கல்லை வீசுகிறேனோ அந்த கல் இப்போ எதிலே உழுகிறதோ அதை உங்களுக்கு விட்டு விட்டேன் என்று சொன்னால் அது என்ன, அப்போ அக்குதோடு சம்மந்தப்பட்டிருக்கு. அவுலி அம்ரின் தாஹிலின் ஃபீஹி, அல்லது அதிலோட உள்ளுக்குள்ள ஒரு விஷயம். எப்படி கபையில் மலாக்கி என்று சொன்னால், அதாவது ஒரு ஒட்டகத்தை அதில் வயிற்றில் ஒரு குட்டி ஒன்று இருக்குது, அந்த குட்டியை மட்டும் விரும்புகிறது, விற்கிறது. ஒரு ஒட்டகம் அல்லது ஒரு மாடு அல்லது ஒரு ஆடு அதனுடைய வயிற்றில் இருக்கிற குட்டியை மட்டும் விற்கிறது, அது கூடாது. ஏன் காரணம், அதில் ஜஹாலத் இருக்கிறது. அடுத்தது கைரு மக்தூர் அல தஸ்லீம், அது என்ன செய்யலாது, ஒப்படைக்கவும் இயலாது. அப்போ அந்த பைஅல் மலாக்கி என்பதற்கு இதான் விளக்கம்.
அப்போ ஒரு மிருகங்களின் வயிற்றில் இருக்கக்கூடிய குட்டியை விற்கிறது. அப்போ இது கூடாது. அடுத்து அல்லது அவுலி அம்ரின் ஹாரிஜின் அன்ஹு லாசிமின் லஹு, அம்ரின் ஹாரிஜின் அன்ஹு லாசிமின் லஹு. அம்ரின் ஹாரிஜின் அன்ஹு அந்த 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 முஆமலாவுக்கு வெளியே உள்ளது, ஆனா அதோட இணைந்துள்ளது. வெளியே உள்ளது ஆனா இப்ப கமா பை திர்ஹமின் திர்ஹமின், அப்ப 2 திர்ஹமும் தந்து போட்டு கமா பை திர்ஹமின் நான் ஒரு திர்ஹத்தை விற்கிறது, அதுக்கு பதிலாக திர்ஹமின் முகாபலாவாக 2 திர்ஹமும் எடுக்கிறது. அப்ப இது வந்துகிட்டு என்ன, அப்ப பைங்கிறது ஒன்று பிரச்சனை இல்லை, ஆனா அம்ருல் ஹாரிஜா இருக்குது, அந்த லாசிமில் வந்து 2ங்கிறதுனால அந்த அதோட சேர்ந்து லா இன்ஃபக்கு அன்ஹு அதோட சேர்ந்து வருது. சரி, இப்ப ஒரு வணக்கத்துல ஒன்று இப்ப நீங்க என்ன செய்றீங்க, ஒரு ஆள் தண்ணியை பறிச்சு பொது செய்யறீங்க, உங்களுக்குள்ள தண்ணி இல்லை பொது செய்யறீங்க. இப்ப இந்த தண்ணியில பிரச்சனை இல்லை, இப்ப தண்ணியை விரைஞ்சிக்காரு, தண்ணியை ஒரு ஆள்கிட்ட பறிச்சு எடுத்துக்காரு, அப்ப அது ஹராம். அப்போ தண்ணியை கொண்டு இதை கொண்டு செய்யற ஒது கூடுமா கூடாதா என்று சொன்னால், இப்ப அது ஷாஃபி மதுஹப் கடற்கனால கூடும் என்று அது தண்ணி வந்துக்கிட்டு. அப்ப அந்த அம்ருன் ஹாரிஜுன் அன்ஹு தான், ஆனால் லாசிமின் லஹு அல்ல, கைர் லாசிமின் லஹு, அந்த வணக்கத்தோட உள்ளதல்ல, அந்த ஒதுவோட உள்ளதல்ல. கல் உலூஇ பில் மாயில் மக்சூபி மசலன், அபகரிக்கப்பட்ட அந்த தண்ணியை கொண்டு ஒது செய்கிறது போல. இப்ப தண்ணியை கொண்டு இப்ப இந்த மாவுன் மக்சூபை கொண்டு இவர் ஒது செய்தார் என்றால், அப்ப இவருடைய அந்த ஒது வந்து ஃபசாதாயிராது, லைஸ பிஃபாசித். வகல் பைஇ வக்த நிதாயில் ஜும்ஆதி. அடுத்த போல இப்போ நினைஞ்சிக்குது வதருல் பைஆண்டு இருக்குது, அப்போதான் அது நஹி. அப்போ அந்த டைமுக்கு ஒரு என்ன செய்யறாரு, ஒரு ஆள் வியாபாரம் செய்யறாரு, இந்த வியாபாரம் செய்யறது ஹராம், ஆனால் அந்த வியாபாரம் செல்லுபடியாகும். லம் யதுல்ல அலல் ஃபசாத், என்ன செய்யாது, அது ஃபசாதாகாது. அதே போலதான் இவரா ஒது செஞ்ச இன்னொரு ஆள் இதை அபகரிச்சு என்ன செய்கிறது, இன்னொரு ஆள் இதை அபகரிச்சு என்ன செய்வது, ஒது செய்கிறது வந்துட்டு ஹராம், ஆனா ஒது கூடும், அவர் ஒது வந்து என்ன இல்லை ஃபாசித் அல்ல. அடுத்ததாக அந்த கட்டளை என்பது அது கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வடிவிலே ஒரு சீகாவிலே வந்தாலும் அதற்கு வேறு அர்த்தங்களும் நீங்கள் கொடுக்கலாம். அதில் சிலவற்றை நாங்கள் முன்பு சொல்லியிருக்கிறோம். அதில் ஒன்று அல் இபாஹா, ஒன்று ஆகுமங்கிறது. அடுத்ததாக அவி தஹ்தீத் அல்லது பயமுறுத்தலுக்கு வரும், அல்லது அத்தஸ்வியா, ரெண்டுக்கும் என்ன செய்யலாம் செய்யாமல் விடலாம், ஒரு நிர்பந்த நிலைமையும் காட்டும்.